இந்த தேவியை கும்புறதுக்கு எங்கெல்லாம் போகலாம், எங்கெல்லாம் இந்த தேவிக்கான கோயில்கள் இருக்கு அப்படின்னு சொல்லும் போது சாதாரண மக்கள், சாதாரண குடும்ப வாழ்க்கையை நடத்தக்கூடிய மக்கள் அஸ்ஸாம்ல இருக்கக்கூடிய கவுஹாத்தி கோயிலுக்கு பக்கத்திலேயே கவுஹாத்தியில காமாக்கியா கோவில்னு ஒரு கோவில் இருக்கு. அந்த காமாக்கியா தேவியுடைய கோயிலானது தாந்திரீகங்களுக்கெல்லாம் தலைமையிடம் அப்படின்னு சொல்லும்படியாக அந்த கவுஹாத்தி காமாக்கியா கோயில் இருக்கும். அதுக்கு பக்கத்திலேயே தசமகா வித்யாக்களுக்கு நிறைய கோயில்கள் இருக்கும். அப்படியாக அந்த கோயில்ல இருந்து சில மீட்டர்கள் தொலைவுலையே இந்த தேவிக்கான கோயிலை நம்மளால பார்க்க முடியும். அதுபோக இமாச்சல பிரதேசத்துல பாங்கண்டி அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த இடத்துல இந்த தேவிக்கான ஒரு பெரிய சன்னதியானது இருக்குது. கர்நாடகத்துல கோலாருக்கு பக்கத்துல விருப்பாக்ஷி அப்படிங்கிற இடத்துலயும் இந்த தேவிக்கான கோயில் இருக்கு. நேபாளத்துல குறிப்பா சொல்லணும்னா நேபாளத்துல இந்த தேவி ஒரு முக்கியமான தேவி. நேபாளத்தில் இருக்கக்கூடிய தாந்திரிகர்கள் இந்த தேவியை ரொம்பவே பெரிய அளவுல கும்பிடுவாங்க. நேபாளத்துடைய மன்னர்கள்லாம் கூட இந்த பகலா தேவியுடைய சிறந்த பக்தர்களாக இருந்திருக்காங்க. அதனால நேபாளத்துல இருக்கக்கூடிய பதான் அப்படிங்கிற இடத்துலயும் இந்த தேவிக்கான ஒரு பெரிய கோயில் இருக்கு. மத்திய பிரதேசத்துல இந்த தேவிக்கான வழிபாடு ரொம்பவே சிறப்பா இருக்கும். அதுக்கு காரணம் என்னன்னு சொல்லி கேட்டா விக்ரமாதித்த ராஜா நிறைய மாந்திரீக முறைகளை எல்லாம் பயன்படுத்தி தன்னுடைய சக்தியை பெருக்கிக்கிட்டே இருப்பாரு. அவரு ஒரு மிகச்சிறந்த சாக்த வழிபாட்டுக்காரர், ஒரு மிகச்சிறந்த காளி பக்தர் அப்படின்னு நமக்கு தெரியும். அப்படியாக நிறைய சக்தி தேவிகள், நிறைய தசமகா வித்யாக்களுடைய கோயில்களை அவர் உருவாக்கி வச்சிருந்தாரு. அந்த கோயில்களுக்கெல்லாம் போய் நிறைய பூஜைகளை பண்ணி தன்னுடைய சக்தியை அவர் பெருக்கிக்கிட்டே இருப்பாரு அப்படிம்பாங்க. அது மாதிரி விக்ரமாதித்தனுடைய முக்கியமான கோயிலாக சொல்லப்படக்கூடிய உஜ்ஜயினி கோயில் இருக்கே, அந்த உஜ்ஜயினி காளியம்மா கோயில்ல இருந்து ஒரு 90 கிலோமீட்டர் தள்ளி நல்கேடா அப்படிங்கிற இடத்துல இந்த பகலாமுகி தேவிக்கான கோயில் இருக்கு. அங்கேயும் விக்ரமாதித்தன் பூஜைகள் எல்லாம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த நல்கேடா கோயிலுக்கு இன்னொரு சிறப்பும் இருக்கு. அது என்னன்னா, அந்த கோயில் இருக்கிறதே சுத்தியும் 4 பக்கத்திலையுமே மயானம் இருக்கக்கூடிய ஒரு அமைப்புல தான் இந்த நல்கேடா பகலாமுகி கோயிலே இருக்குது அப்படிங்கிறது தான் அதுல ரொம்பவே மிகச்சிறப்பான விஷயம். அங்க இருக்கக்கூடிய அத்தனை ஆத்மாக்களையும் அடக்கி ஆளக்கூடிய தெய்வமாக இந்த தேவி இருக்கிறா அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். காசியில மணிகர்ணிகா சுடுகாடுன்னு சொல்லுவாங்க பாருங்க, அதுக்கு ரொம்ப பக்கத்திலேயே ஒரு கோயிலானது இந்த தேவிக்காக இருக்குது.